ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் இதை தற்காலிகமாக உடனடியாக நிவாரணப் பணிகளை ஆற்றுவதற்கு 50 கோடி ரூபாய் நிதிகளை வழங்கலாம் என்று ஒரு ஆணை பிறப்பித்து அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதை நான் குறிப்பிடுகிற போது நம்முடைய தமிழகத்தின் முதல்வர் அவர்கள் அவர் தேர்தல் நேரங்களில் சொல்லுகிற போது இயற்கை சீற்றங்கள் ஆனால் ஏற்படுகிற நிலைகளை குறித்து ஒன்றை குறிப்பிட்டார்கள். இதை தடுப்பதற்காக எங்கள் அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு தேர்தல் வாக்குறுதி என்ற முறையில் அன்றைக்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள். 3000 கோடி வரையிலும் அதற்காக நிதிகளை வழங்குவேன் என்று தேர்தல் வாக்குறுதியிலே அவர் தெரிவித்திருப்பது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது மட்டுமல்ல, நாட்டு மக்களை பேணி காப்பதற்காக அவருடைய எண்ணத்திலே இருக்கிற நிலைகளை மனதிலே எடுத்துச் சொல்கின்ற வகையில் மக்களை காக்கின்ற ஒரு அரசாக இந்த அரசு இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக எனக்கு முன்னாலே பேசுகிற போது இங்கே நம்முடைய பல்வேறு கருத்துக்கள் இங்கே வழங்குகிற போது நானும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தேன். ஒவ்வொரு நிலைகளையும் பார்க்கின்ற போது இந்த 2 ஆண்டு காலமாக கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பநிலை அளவு கூடிக்கொண்டிருக்கிறது என்ற புள்ளி விவரங்கள் இங்கே காட்டப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நம்முடைய கூடுதல் செயலர் அவர்கள் இங்கே பேசுகிற போது இங்கே சொன்னார். நம்முடைய தென் மாவட்டத்தில் இருக்கிற பல்வேறு நிலைகளை எடுத்து சொல்லி ஒவ்வொரு பகுதியிலும் எப்படி வெள்ளம் பெருக்கெடுத்து அதற்கு பிறகு கடலில் சீற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை தெளிவாக இங்கே சொன்னார். அது மட்டுமல்ல, பல ஆண்டுகளுக்கு பிறகு முன்னால் இப்போது பார்க்கின்ற அரியலூர், பெரம்பலூர் போன்ற பகுதிகளில் பார்க்கின்ற போது கடலே எங்கே இருந்திருக்கிறது என்ற புள்ளி விவரங்கள் இன்றும் நமக்கு தெரிகிறது. ஆகவே நிலைகள் மாறிக்கொண்டிருப்பதற்கு காரணம் வெப்பநிலைதான் என்பதை உலக நாடுகளே ஏற்றுக்கொண்டிருக்கிறார். காலப்போக்கில் நாம் பார்க்கின்ற போது 2000க்கும் மேற்பட்ட தீவுகளில் இப்போது 300க்கு குறிப்பாகத்தான் தீவுகள் இருக்கிறது. அனைத்தும் கடலிலே மூழ்கி இருக்கிறது. அதற்கு காரணம் வெப்பநிலை மாற்றங்கள், அதனால் ஏற்படுகிற சீற்றங்கள், கடல் அதனால் உயர நிலை இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. அதே போலதான் நம்முடைய திருவெற்றியூர் செல்கிற போது நான் 25-30 ஆண்டு காலத்திற்கு முன்னாலே பார்க்கின்ற போது கடலுடைய அளவு எங்கே இருக்கிறது என்று சொன்னால், நாம் செல்லுகின்ற பாதையிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவிலே கடல் இருந்த நிலையும் பார்த்தோம். இன்றைக்கு கடல் அலைகள் அங்கே நாம் செல்லுகின்ற பாதையே அரித்து செல்கிற நிலை இருக்கிற நிலையும் நம்மால் காண முடிகிறது. இதையெல்லாம் நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், உங்களை போன்றவர்கள் இந்த வெப்பநிலையிலிருந்து வயது முதிர்ந்தவர்களை, அதேபோல குழந்தைகளை, அதேபோல ஊனமுற்றவர்களை, பணிக்கு செல்கிற பணியாளர்களை, இரவு நேரங்களிலே இல்லங்களிலே தூங்கிக் கொண்டிருக்கிற ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை நினைத்து இந்த வெப்பநிலை மாற்றத்தால் அவர்களுக்கு என்னென்ன இடர்பாடுகள் வரப்போகிறது, அதை எப்படி தவிர்ப்பது என்பதை ஆராய வேண்டிய நேரத்தில் நாம் இருக்கிறோம். அதைத்தான் இங்கே குறிப்பிடுகிற போது நம்முடைய துறையின் சார்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நமக்கு பணித்திருப்பது, ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் இதை தற்காலிகமாக உடனடியாக நிவாரணப் பணிகளை ஆற்றுவதற்கு 50 கோடி ரூபாய் நிதிகளை வழங்கலாம் என்று ஒரு ஆணை பிறப்பித்து அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அனைத்து மாவட்டங்களுக்கும்.